Hello students, in this video we are going to discuss about the probability, right? In chapter the 8th unit la statistics and probability irukku adu statistics complete பண்ணிட்டோம். இப்போ வந்து probability na என்ன அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், right? The probability la main formula என்னன்னா the probability of A is equal to n of A by n of S. n of A by n of S. A அப்படிங்கிறது இங்கே A வரலாம், B வரலாம், C வரலாம். They are event. இது என்னது? S அப்படிங்கிறது the sample space. Sங்கிறது sample space, right? So sample spaceனா the overall எவ்வளோ elements செட்டில் இருக்குது அது எல்லாமே கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்து sample space, right? So this is the probability formula. P of A equal to the n of A by n of S. This is the basic fundamental formula, right? So இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே செய்வோம். இதில் மெயினாக 5 மார்க்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா the addition theorem on probability. What is that? The addition theorem on probability, right? The addition theorem on probability. What are that? The P of A union B is equal to the P of A plus P of B minus P of A intersection B, right? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. This is the addition theorem on probability. இந்த formula use பண்ணி தான் நம்ம maximum 5 marks போடுவோம். இல்லை இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் தட்? இங்கே 2 செட் எடுத்துருக்கு இல்லையா? இப்போ 3 செட் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். P of the A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. This is the formula. 2 sets எடுத்தா இது formula A and B, right? This is for A, B and C, right? 3 செட் எடுத்தா A, B, C எடுத்தாச்சுன்னா இதுதான் நம்ம formula யூஸ் பண்ணுவோம், right? So this is the main formula. Probability என்ன அப்படின்னா n of A by n of S, the event by sample space, right? So the additional theorem இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நம்ம 5 மார்க்ஸ் பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா P of A அப்படின்னா n of A by n of S. இப்போ P of A intersection B கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? P of A intersection B is equal to n of A intersection B by n of S. புரியுதுங்களா? So the probability of அப்படின்னு வந்துட்டாவே that event by the sample space. இதில் நீங்கள் நிறைய விஷயம் படிப்பீங்க. என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா காயின்ஸ் பற்றி படிப்பீங்க, ரைட்? then cards பற்றி படிப்பீங்க, ரைட்? சீட்டு கட்டு பற்றி படிப்போம் இல்லையா, அதான் கார்ட்ஸ் அப்படிங்கிறது. தாயக்கட்டை பற்றி படிப்போம், டைஸ் பற்றி படிப்போம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக சொல்லுவோம், சம்மு போடும்போது சொல்லுவேன், ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரி ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா படிப்போம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் மீன்ஸ் வாட்? இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இப்போது ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று நடந்தாகணும். ஒன்று ஹெட்டு வேணும், இல்லை டெய்ல் வேணும், எதுவுமே நடக்காமல் இருக்க போகிறதில்ல இல்லையா. ஸோ ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்கிறேன் இல்லையா, தட் இஸ் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா மேக்ஸிமம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் எல்லா கான்செப்டும் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும், ரைட்? இப்போ இதை தவிர ஸ்மால் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அது எது நமக்கு தேவையானது, சம் போடும்போது நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து மெயின் ஃபார்முலா அப்படின்னா ப்ராபபிலிட்டினா த P of A and then these two the addition theorem on probability, right? புரியுதுங்களா? இப்போ எக்ஸசைஸில் உள்ள சம்மு பார்க்கலாம். See the next exercise, the exercise number 8.3. This is the probability. The first problem, write the sample space for tossing 3 coins using tree diagram here, right? See, so ஒரு காயின் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த காயினில் எப்படி இருக்கும்? This is one coin, this is another one coin, right? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு காயின், இந்த காயினில் ஹெட்டு, இது டெய்ல் அப்படி எடுத்துக்கிறோம். காயினுக்கு 2 சைடு, ஒன்று ஹெட்டு ஒன்று டெய்ல். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா த ஹெட்டு டெய்ல் அப்படி இருக்கும். இது வந்து ஹெட்டு த டெய்ல். இது வந்து ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் காயின்ன்றதுக்காக எழுதினேன், ரைட்? ஸோ இது காயின்னு எழுதிக்கு, இது ஒரு காயின்,
இது ஒரு காயின் சரியா ஸோ ஒவ்வொரு காயினுக்கு ஹெட்டு டெய்ல் ஸோ மறுபடியும் இது என்ன ஆகும் இது ஒரு ஹெட்டு இது ஒரு டெய்ல் தென் இது ஒரு ஹெட்டு இது ஒரு டெய்ல் தென் இது ஒரு ஹெட்டு இது ஒரு டெய்ல் இது ஒரு ஹெட்டு இது ஒரு டெய்ல் ஸோ திஸ் இஸ் த ட்ரீ டயக்ராம் ஸோ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுவோம் த சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 3 காயினுமே விழும்போது டாஸ் பண்ணும்போது 3மே ஹெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது தென் 2 ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஹெட்டு டெய்ல் ஹெட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் த டெய்ல் ஹெட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது தென் டெய்ல் ஹெட்டு ரைட் தென் ஹெட் எழுதியாச்சு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்ல் ஹெட்டு தென் டெய்ல் ஹெட்டு தென் டெய்ல் ஹெட்டு டெய்ல் மொத்தம் 8 வரணும் ஞாபகம் வச்சுங்க 1 2 3 4 5 6 இப்போ இன்னும் என்ன எழுதல பாருங்கள் தென் ஹெட்டு டெய்ல் am I right ஹெட்டு டெய்ல் எழுதலை தென் ஃபைனலி 3மே வந்து டெய்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா த 2 கியூப் இல்லையா ஒரு காயினுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்குது ரைட் இங்கே வந்து 3 காயின்ஸ் டோட்டலி ஸோ விச் மீன்ஸ் 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 எலமெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 8 எலமெண்ட் இருந்தால் 3 காயின்ஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ரைட் செகண்ட் சம் பாருங்கள் ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் செலக்டிங் 2 balls from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram. So here also take a ball. This is the ball. So number என்ன கொடுத்திருக்கு 1 to 6. So this is 1 2 3 4 5 6. So இங்க இருந்து 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 so here also 1 2 3 4 5 6 so the same thing the 6 இருக்கு இல்லையா இன்னும் டவுனில் போட்டுக்கிறேன் 1 2 3 4 5 the 6 so which means what so ஒவ்வொரு பால்லிருந்தும் நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு எடுத்துருக்கோம் this is the tree diagram so இங்கே sample space எப்படி எழுதுவோம் பாருங்கள் which means what the 1 1 the 1 2 the 1 3 the 1 4 1 5 then 1 6 அதே மாதிரி the 2 1 2 2 2 3 the 2 4 the 2 5 the 2 6 then 3 1 the 3 2 the 3 3 the 3 4 the 3 5 3 6 இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறோம் 1லேருந்து 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 அப்படி வருது இல்லையா ஸோ அதே மாதிரி எல்லா நம்பருக்கும் எழுதுகிறோம் the 4 1 the 4 2 4 3 the 4 4 4 5 the 4 6 the 5 1 the 5 2 the 5 3 5 4 5 5 the 5 6 then the 6 1 the 6 2 6 3 6 4 6 5 the 6 6 so this is the sample place for this problem புரியுதுங்களா இப்போ next problem பார்க்கலாம் see the next problem question number 3 if A is an event of a random experiment such that P of A bar is equal to the 17 is to 15 and N of S is equal to 640 then find P of A bar the second point N of A right so see now the solution so what is given the P of A
is to P of A bar is equal to what? So this is 17 is to 15, right? Which means the P of A divided by the P of A bar is equal to 17 by the 15. The phi of A can be written as, this is 1 minus P of A bar by the P of A bar, which is equal to 17 minus 15. A cross multiple, 1 and 2, the 15 minus 15, the P of A bar is equal to 17 into P of A bar, right? So, which means what? The 15 in the P of A la oru pakka eduthu poidunga, P of A bar la oru side kondu poidalam. So 17 P of A bar inga poiduchuna plus 15 P of A bar, right? So this is the 15 is equal to the 32 P of A bar, right? So which means 15 by 32, this is 15 by 32 is equal to P of A bar. So which means P of A bar is equal to what? The 15 by 32. The P of A bar can be written as 1 minus P of A is equal to 15 by 32. The 1 inge irukattum, right? The number inga kondu vandirunga. 1 minus the 15 by 32. The minus P of A inga poiduchuna plus P of A. So this is 32 into 1, 32 minus 15, 17 by 32 is equal to P of A, right? So we know the formula. The P of A is equal to, what is that formula? The P of A is equal to the N of A by N of S. Am I right? So now the 17 by 32 is equal to P of A N of A by the N of S. N of A by the N of S. Right? So now the 17 by 32 is equal to N of A theriyadu, adha find it panna porom illaya. N of S is equal to, given in the question, the 640, right? The 640. So, if 2 table cancel the 17 by 32 into this is 640 is equal to N of A. With 132, 232, 64 and 20. 17 into 2, the 34 and the 0, 340 is equal to N of A, right? Now, question point 1, probability A bar is equal to what? Already we have contributed. Probability of A bar is equal to 15 by 32, right? So the answer is final. Probability of A bar is equal to 15 by 32. Then second question, N of A. This is first one. Second one, the N of A answer is equal to 340. Puriyudungalaa? Now, next problem. Next problem, question number 4 in exercise 8.3. A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? Right? The solution. First, we are going to write the sample space for coin. He is tossed thrice. 3 times toss panna enna sample space theriyum. Head, 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 tail, head, tail, head, head, tail, tail, then tail, head, tail, then tail, tail, head, then T, H, H, and 3 tail varum. So, if count panninga 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So, this is the sample space. The N of S. N of S equal to how much? 8. Now, N event, N question what is the probability of getting 2 consecutive tails? So, let A be the event of. Event ku name kudukurom. Let A be the event of getting 2 consecutive tails. 2 consecutive tails. Right? So, 2 tails irukudhana set. For 2 tail mata idu paathu eludhidalam. Idhula 2 tail iruka. Head, head. I mean 2 tail irukkum, not a head. 2 tail. Idhula 2 tail iruka. Head, tail, tail. Aprom idhula 2 tail iruka. Tail, head, tail. Adoda idhula 2 tail irukku. Exacta 2 tail irukudhu. That is the consecutive tails. 2 consecutive tails. N of A. N of A is equal to how much? 1, 2, 3.
இப்போ probability of A is equal to what is that? N of A by N of S formula எழுதணும், right? N of A எவ்வளோ 3, N of S 8. So probability here 3 by 8. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். The next problem, question number 5 in exercise 8.3. A definite cards bearing number 1 to 100, 1 to 1000, one number on one card are put in a box. Each player selects one card at random and that card is not replaced. If the selected card has a perfect square, number greater than 500, the players wins the prize. What is the probability that the first player wins the prize, right? At second point, the second player wins the prize if the first player has won. So see the solution, the first point. So இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, totally number 1 இருந்து 1000 வரைக்கும். So இங்கே n of s is equal to the 1000, right? Let A be the event of getting என்ன கொடுத்துருக்கு பாருங்க, a perfect square. The selected card has a, right? The selected card has a perfect square number greater than, what is that? 500, right? அப்போ 500லேருந்து 1000க்குள்ள உள்ள perfect square number எழுத போகிறேன். the 8 set பாருங்க 23 square. நீங்கள் 22 into 22 போட்டிங்க அப்படின்னா the 22 square is equal to 484 will come. ஸோ அது வந்து 500ஓட less number. அப்போ 23 square தான் அடுத்த நம்பர், right? ஸோ 24 square, the 25 square, 26 square, 27 square, 28 square, 29 square, 30 square, 31 square. இப்போ 31 check பண்ணி பாருங்க, 31 square, which means what? The 31 into 31, 1 ones are 1, 3 ones are 3. This is 3, 3 3s are 9, 1, 9 6 1, 961. நீங்கள் 32 எடுத்தீங்கன்னா இதை விட அதிகமாக போயிடும், 1000 கிராஸ் பண்ணி போயிடும். ஸோ இதில் பாருங்கள், the n of a, how many elements here? 1 2 3 4 5 6 7 8 9. n of a is equal to 9. So now the p of a is equal to, what is the formula? The n of a by n of s. n of a is equal to how much? The 9, right? n of s 1000. This is the answer for the first point. What is that? The first player wins the prize. The probability of what is that? The first player wins the prize. The first player wins the prize is equal to 9 by 1000, right? Now see the second point. The second point, what is that? The second player wins the prize if the first has won. See here what is given. Each player selects one card at random and the card is not replaced. See this condition. The card is not replaced. So which means what? So இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த n of s எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுலேருந்து என்ன செய்யணும், ஒன்று subtract பண்ணிடுவோம், right? So 9 9. The card is not replaced. So one card வந்து என்ன செய்யணும், subtract பண்ணிடணும், right? அதே மாதிரி இங்கே ஈவெண்ட் n of b எடுத்துக்கங்க, which is equal to n of a எவ்வளோ வந்தது, 9. So here also இங்கே என்ன செய்யணும், ஒன்று subtract பண்ணிடணும். 9 minus 1 equal to 8. Therefore the p of b is equal to the 8. I mean the formula n of b by the n of s is equal to 8 by the 999. This is the what? The second player wins the prize if the first has won, right? So this is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். இது next problem, question number 6 in exercise 8.3. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at a random, see the first point, what is the probability that it will be a red ball, right? And second point, if
8 more red balls are put in the bag, and if the probability of drawing a red ball will be twice that of the probability in first point, then find x value also, right? So see, so first, what is given? Overall 12 blue balls and x red ball in a bag, right? So the n of s is equal to 12 blue balls, x red ball. மொத்தம் சேர்ந்தது தான் n of s, right? இப்போ 12 plus x balls அப்படின்னு எடுத்திருக்கோம். So what is the first point? First point என்ன கொடுத்திருக்கு? What is the probability that it will be a red ball? So let A be the event of getting a red ball. So red ball is equal to what here? The n of A is equal to என்ன கொடுத்திருக்கு? X ன்னு கொடுத்திருக்கு red ball இல்லையா? So therefore x ன்னு எடுத்துக்கிறோம். The P of A is equal to the n of A by the n of s, which means x by the 12 plus x. X by 12 plus x. Now see the second point. What is that the second point? If 8 more red balls are put in the bag. இந்த பேக்குள்ள மறுபடியும் 8 ball ஆட் பண்றோம். அப்ப n of s எப்படி இருக்கும்? The 12 plus x plus 8 ball add பண்ணா totally x plus 20. Am I right? So அதே பேக்குள்ள 8 ball வந்து என்ன செய்றோம்? ஆட் பண்றோம். வேற என்ன கொடுத்திருக்கு பாருங்க. And if the probability of drawing a red ball will be twice that the probability in 1. In 1 means what? In first point. First point என்ன probability கண்டுபிடிச்சோம்? x by 12 plus x. இதுக்கு 2 times twice இருக்குன்னு சொல்றாங்க. So அப்ப நம்ம எப்படி எழுதணும்? So what is given here, right? What is given in the add பண்ண இல்லையா? 8 ball add பண்ண இல்லையா? First அதுக்கு probability கண்டுபிடிக்கணும். What is that probability here? The n of s is equal to x plus 20. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும்? b event first find out பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் given statement எழுதுங்க. Right? So let b be the event. Let b be the event of getting, right? Getting, what is the second point? Drawing a red ball will be the twice. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கு? 8 more red balls are put in the bag. Event of getting, adding 8 more red balls, right? So அப்படின்னு போட்டுட்டு the n of b is equal to இங்க என்ன செய்யணும்? x ன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல வெறும் ரெட் பால் சொல்லும்போது இங்க 8 பால் ஆட் பண்றோம் இல்லையா அப்ப என்ன ஆயிடுங்க? The x plus 8 ன்னு ஆயிடும். Am I right? X plus 8. Now the p of b is equal to the n of b by the n of s, which means x plus 8. இங்க n of s எவ்வளோ? x plus the 20. So இங்க எழுதுங்க the given. ஏன்னா நமக்கு probability of b யும் தெரியணும். So இங்க தான் என்ன கொடுத்திருக்கு? The drawing a red ball will be the twice that the probability in 1. Which means what? The x plus 8 by the x plus 20 is equal to twice. The 2 time of this one. The x by the 12 plus x. Right? So which means the x plus 8 by x plus 20 is equal to 2x by 12 plus x. இப்போ cross multiply பண்றோம். What is that? X plus 8 into the 12 plus x is equal to this 2x into the x plus 20, right? So இப்போ simplify பண்றோம் பாருங்க. This is x into 12, the 12x, x into x, the x square, 8 into 12, right? So this is 96, right? So this is 8 into x, the 8x, right? So which is equal to, this is 2x into x, 2x square, and this 2x into 20, the 40x. So this can be written as first x square எழுதிக்கங்க, அப்புறம் 12x plus 8x, this is the 20x plus the 96. இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்தா minus 2x square minus 40x is equal to 0. X square minus 2x square minus x square. 20x minus 40x minus 20x. This is plus 96 is equal to 0.
இப்போ எக்ஸால் டிவைட் பண்ணியாச்சுன்னா ஐ மீன் மைனஸால் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா ஈக்குவேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் த மைனஸ். ஸோ மைனஸால் டிவைட் பண்ணி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x minus 96 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். This can be written as x plus 24 into x minus 4 எடுத்துக்கலாமா? 20 minus 4 20, 24 into 4 96, plus into minus minus. So this is x plus 24 is equal to 0, x minus 4 equal to 0. This is x is equal to minus 24, x is equal to the plus 4. So this is the negative நமக்கு தேவையில்லை. Therefore x is equal to 4. So this is the question. என்ன கேட்குறாங்க? Find the x value. Find the x value. If 8 more red balls are put in the bag and if the probability of drawing a red ball will be twice that the probability in 1 and find the x value. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 7 in exercise 8.3. Two unbased dice are rolled once. Find the probability of getting point 1, a doublet, which means equal numbers on both dice. Point 2, the product has a prime number. Point 3, the sum has a prime number. Point 4, the sum has 1. See, this is very simple. Two unbased dice. ரெண்டு dice வந்து உருட்டி விடும்போது sample space எப்படி இருக்கும் பாருங்க. Right, the s is equal to, this is 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6, then 2, 1, 2, 2, the 2, 3, 2, 4, the 2, 5, the 2, 6, then the 3, 1, the 3, 2, the 3, 3, the 3, 4, then the 3, 5, the 3, 6, then the 4, 1, the 4, 2, the 4, 3, the 4, 4, the 4, 5, the 4, 6, then the 5, 1, the 5, 2, the 5, 3, the 5, 4, the 5, 5, the 5, 6, then the 6, 1, the 6, 2, the 6, 3, the 6, 4, the 6, 5, and 6, 6. Right? நல்லா கவனிங்க. 2 dice ஒரு தடவை உருட்டி விடுறதும் இதே சாம்பிள் ஸ்பேஸ் தான். ஒரு டை 2 தடவை உருட்டி விடுறதும் அதே சாம்பிள் ஸ்பேஸ் தான். நல்லா கவனிச்சுங்க. இது அடிக்கடி உங்களுக்கு கேட்கப்படும் இந்த பாயிண்ட்டு, இந்த டைஸை பற்றி. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அப்போ n of s என்னவாக இருக்கும்? n of s equal to ஓவரால் மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 into 6 36 டைம் வரும். ரைட்? n of s equal to 36. இப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்குறோம். வாட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட்? let a be the event of getting. Let a be the event of getting. What is that? A doublet. A doublet, which means what? Equal numbers on both dice. எல்லா ரெண்டு டைஸ்லையுமே சேம் நம்பர் வரணும். அப்படின்னா இது வரும் பாருங்கள். the 1, 1 ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்போது 2, 2, the 3, 3, the 4, 4, the 5, 5, then 6, 6. So therefore n of a is equal to 6. Therefore probability of a is equal to n of a by the n of s. So 6 by 36 is equal to cancel பண்ண 1 by 6. Second point பாருங்க. The point 2. The product has a prime number. Let b be the event of getting. B be the event of getting. Let b be the event of getting product. The product has a prime number. ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கும். அந்த ரெண்டு நம்பர் எதுன்னு பார்க்குறோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் 1, 2. 1 ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 1 into 1 வரும். 1 is not a prime number. அதாவது ப்ரைம்லேயே வரும், காம்போசிட் நம்பராகவும் வரும். அதனால் 1, 2 முதல்ல எடுத்துங்க.
1 into 2, 2 or 2 is a prime. So this is 1 comma 2. 1 into 3. Then 4 on the prime number varadu. 1 into 5, 5. So prime number. 6 prime number varadu. 2 comma 1. So 2 into 1, 2 இல்லையா? 2 2s are 4 item. 2 3s are 6. 2 4s are 8. 2 5 10. This is 12. 3 comma 1. Right? 3 1s are 3. 3 is a prime number. 3 2s are 6. 3 3s are 9. Here 3 4s are 12. This is 15. 18. 4. 4 2s are 8. 12. Right? So இதுக்கப்புறம் 4 4s are 16. 4 5s are 20. 24. 5 comma 1. 5 1s are 5. So 5 is a prime number. So 5 comma 1. So இதுக்கப்புறம் வரது எல்லாமே prime number இருக்க வாய்ப்பில்லை இந்த நம்பர்ஸ்ல. So the n of b is equal to 1 2 3 4 5 6 6. Therefore the p of a is equal to the n of a by n of s, which is equal to 6 by 36 is equal to 1 by 6. They cancel panna 1 by 6. Now see the third point. The sum as a prime number. The sum C event எடுத்துக்கலாம் இல்லையா? Let C be the event of getting the sum as a prime number. The sum as a prime number. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் prime number வரும். அந்த 2 points உள்ளது எதுன்னு பார்க்குறோம். The C is equal to 1 plus 1, 2 வரும் இல்லையா? அப்போ 2 is a prime number. அப்போ 1 comma 1 எடுத்துக்கலாம். 1 comma 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 prime number. So 1 comma 2. 1 comma 3 4 வந்துடுது. 1 comma 4 5 வரும் இல்லையா? So 1 comma 4. 1 comma 5 6 வந்துடுது. 1 comma 6 7 ஆட் பண்ணுறோம் இல்லையா? Then 2 comma 1 3. Right? Then 2 comma 2 4 வந்துடும். 2 plus 3 5. So இதை எடுத்துக்கலாம். 2 plus 3 எடுத்துக்கலாம் இல்லையா? 5. Then 2 plus 4 6. 2 plus 5 7. Then 2 comma 5. Then 2 comma 6 8. 3 comma 1 3 plus 1 4. This is 5. 3 comma 2. இது ஆட் பண்ணால் 5 வரும் இல்லையா? This is 6. 3 plus 4 7. இப்போ 3 comma 4 எடுத்துக்கலாம். Then this is 8 9 5. 4 comma 1. Right? 5. Then 4 plus 2 6. 4 plus 3 7. அப்போ 4 comma 3. Then 8 9 10. This is 5 comma 2 எடுத்துக்கலாம். 7 வந்துடும் இல்லையா? ஆட் பண்ணால் 5 comma 2. This is 8 9 10 11. Right? 5 comma 6 எடுத்துக்கலாம். Then 6 comma 1 7 எடுத்துக்கலாம். 6 comma 1 6 comma 2 8. This is 9 10 6 comma 5 11 எடுத்துக்கலாம். Right? Then 6 comma 6 12 ஆகிடும். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So the n of C is equal to 15. Therefore the P of C is equal to n of C by the n of S. So 15 by the 36. See the fourth point. Right? The sum as 1. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 1 வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பரே 1 plus 1 2 ஆகிடுது. இதில் 1 வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டு n of D. D is equal to 0. சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ P of D is equal to n of D by n of S is equal to 0 by anything 0. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 8 in exercise 8.3. 3 fair coins are tossed together. Find the probability getting. The first point all heads. Second point at least one tail. Third point at most one head. Fourth point at most 2 tails. See the solution. So 3 fair coins. Sample space எப்படி எழுதுவோம்? Head 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 tail head tail head. Right? Tail tail head. Right? Then tail head tail. Then head head tail எழுதியாச்சு. Then head tail head tail tail head tail head tail. Then tail head head tail head head. Then 1 2 3 4 5 6. Then மூணுமே tail வரும். Then other than head tail tail எழுதியிருக்குமா? இன்னும் எழுதலை இல்லையா? ஸோ head tail tail.
then tail அப்படி செக் பண்ணிக்கலாம். மொத்தம் 8 வரணும், ரைட்? ஏதாவது மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8, right? So n of s is equal to 8. So the first point, let a be the event of getting the first point என்ன, all 8s எல்லாமே 8 இருக்கணும், all 8s. So the a is equal to எல்லாமே 8 இருக்குது, இது ஒரு எலிமெண்ட் தான் இல்லையா, head. So the n of a is equal to 1. Therefore p of a is equal to the n of a by n of s, which is equal to the 1 by 8. Then the second point, let b be the event of getting, right? என்ன கொடுத்துருக்கு பாருங்க, which is at least one tail, ஒரு டெய்லாவது இருக்கணும். ஒரு டெய்லுக்கு மேற்கொண்டு எத்தனை நாள் இருக்கலாம். ஸோ த b is equal to, பாருங்கள், ஒரு டெய்லாவது இருக்கணும், ஒரு டெய்லுக்கு மேலே எத்தனை நாள் இருக்கலாம். அப்போ இதை தவிர மற்றது எல்லாமே எழுதணும் இல்லையா. த ஹெட் டெய்ல், தென் ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், தென் த டெய்ல் head, and head tail and tail. So the overall n of b is equal to 7. Therefore the p of b is equal to n of b by n of s equal to 7 by 8. The third point, let c be the event of getting, let c be the event of getting, what is that? So see, third point, at most one head. இவங்க நல்லா கவனிங்க. at most one head, at mostனா அதிகபட்சம், at most one headனா ஒன்றுங்கிறதே அதிகபட்சம் இல்லையா. at most one head, இங்கே ஒரு ஹெட்டு அதிகபட்சம், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹெட்டு, இப்போ பாருங்கள், ஒரு ஹெட்டு வருது மட்டும் எழுதுங்க, அப்புறம் ஹெட்டு இல்லாமல் இருக்கிறத எழுதிக்கலாம். ஒரு ஹெட்டு எங்கே இருக்குது, இங்கே இந்த டெய்ல் ஹெட்டு, டெய்லு, ஒரு ஹெட்டு இங்கே ஹெட்டு டெய்லு, அப்புறம் மூணுமே டெய்லுக்கிறது எழுதிக்கலாம் சரியா. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுன்னா ஒரு ஹெட்டு அதிகபட்சமானது. ஸோ த n of c is equal to the 4, p of c is equal to n of c by n of s, the 4 by 8, which is equal to 1 by 2. So fourth point, let d be the event of getting at most two tails, right? So d is equal to at most two tail na, two tail அதிகபட்சம், அதுக்கு மேலே போகக்கூடாது, right? So this is tail head, two tail இருக்கு, tail head tail, two tail இருக்கு, ஒரு tail இருக்கலாம் சரியா, அதிகமாக தான் போகக்கூடாது. அப்புறம் ஹெட் டெய்ல் எடுத்துக்கலாம், டெய்ல், திஸ் இஸ் அதிகமாக போயிடக்கூடாது, ஆனால் டெய்லே இல்லாமல் இருக்கலாம், கரெக்டாக. ஸோ இங்கேருந்து இங்கே இதையும் எடுத்துக்கணும், ஹெச் டெய்ல், இது எழுதாமல் இருக்கும், ஹெச் டெய்ல், அதாவது அதிகபட்சம் 2 டெய்ல். தென் ஹெச் ஆல்சோ, ஹெச் அதிகபட்சம் 2 டெய்ல் இருக்கலாம், குறைவாக எத்தனை டெய்ல் வேணாலும் இருக்கலாம், டெய்லே இல்லாமல் கூட இருக்கலாம், ரைட்டா. ஸோ வேர் இட் இஸ் டெய்ல் ஹெட் எழுதியிருக்கோம், டெய்ல் ஹெட் டெய்ல், head tail, then head tail 2 times எழுதியிருக்கோம் பாருங்கள், ஹெட் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதாவது நல்லா மறுபடியும் கவனிங்க, அட்மோஸ்ட் 2 tailனா 2 tail அதிகபட்சம் அப்படின்னா 2 tail இருக்கலாம், அல்லது ஒரு டெய்ல் மட்டும் இருக்கலாம், அல்லது டெய்லே இல்லாமல் எல்லாமே ஹெட் இருக்கலாம், அவ்வளோதான். 2க்கு மேலே டெய்ல் போகக்கூடாது, தட் இஸ் த கான்செப்ட். ஸோ த n of d is equal to how much? 1 2 3 4 5 6 7. So therefore the p of d is equal to n of d by the n of s. So this is n of d 7, n of s 8. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். இது next problem, question number 9 in exercise 8.3. 2 dice are numbered 1, 2, 3, 4, 5, 6 and
1, 1, 2, 2, 3, 3 respectively. They are rolled and the sum of the numbers on them is noted. Find the probability of getting each sum, right? Each sum from 2 to 9. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 வரணும், அப்புறம் 3 வரணும், 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் போட சொல்லியிருக்கு. பாருங்கள், யூஸ்வலாக 2 டைஸ் அப்படின்னாவே என்ன செய்வோம் நம்ம? 1, 2, 1, 3. I am telling the sample space. அப்படி தான் எழுதுவோம் இல்லையா? Sample space equal to 1, 1, 1, 2, 1, 3, etc. 6, 6 வரைக்கும் எழுதுவோம். 2 டைஸ்ன்னு ஜென்ரலாக அப்படி தான். இங்கே பாருங்கள், 2 டைஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைஸில் 1, 2, 3, 4, 5, 6. The second oneல 1, 1, 2, 2, 3, 3 நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு. 6லாம் அங்கே செகண்ட் டையில் கொடுக்கல, 4, 5, 6லாம் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த அப்படி என்ன செய்யணும்? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறோம். பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு டையில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக 1, 1 தான் வரும் இல்லையா யூஸ்வலாகவே. ஸோ அந்த 1, 1. ஸோ இப்போ இதை டிபெண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 1, செகண்ட் நம்பர் என்ன இங்கே 1 தான், புரியுதா? தென் 1, 2, தென் 1, 2, 1, 3, 1, 3, ரைட்? இப்போ செகண்ட் ரோ அப்படி எழுதுவோம். 2, எழுதணும் செகண்ட் ரோ ஃபுல்லாக. ஸோ இங்கே வர நம்பர் அதே தான் வரும். 2, 1, the 2, 1, the 2, 2, the 2, 2, the 2, 3, 2, 3. Then third row 3, 1, 3, 1, 3, 2, then 3, இங்கே என்ன இருக்குது 2, 3, 3, then 3, 3. Then 4, 1, 4, 1, 4, 2, 4, 2, 4, 3, 4, 3, 5, 1, 5, 1, 5, 2, 5, 2, 5, 3, 5, 3, right? Then the 6, 1, the 6, this is 1, then 6, 2, then 6, 2, the 6, 3, then 6, 3, right? So இந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸை கம்பைன்ட் பண்ணி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும், ரைட்? ஸோ நவ் the n of s is equal to 36. ஸோ மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 36 will come. இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டாக எழுத போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், 2லேருந்து 9 வரைக்கும். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் சம் பண்ணால் 2 வரணும், ரைட்? அதை ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் 2. இப்போ பாருங்கள், அதை ஏ செட்னு எழுதுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 2 வரணும். இப்போ 1, 1, ரைட்? அப்புறம் மறுபடியும் 1, 1, அவ்வளோதான். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் தான் 2 வரும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் therefore the n of a here is equal to 2. Therefore the p of a is equal to the n of a by n of s, which is equal to n of a 2, n of y 36. சரிங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது. The second point, what is that? 3. Let b be the event of getting. Let b be the event of getting sum 3. Sum 3. So the b is equal to, பாருங்க 3 வர மாதிரி பார்க்கணும். ஸோ 1, 2, 3 வரும் இல்லையா? அப்புறம் 1, 2, அப்புறம் வேறு எங்கே 3 வரும்? 2, 1, right? Then 2, 1. So here the n of b is equal to 4, which implies the p of b is equal to the n of b by n of s is equal to how much? The 4 by 36. 4 by 36. Now the point 3. அடுத்து 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. அடுத்து 4. Let c be the event of getting. C be the event of getting. What is that? Sum 4. அடுத்து 3 போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ 4. இப்போ பாருங்கள், ஸோ செட் c is equal to, ஸோ 4 வரணும். அப்போ என்ன வரும்? 1, 3, right? Then 1, 3, then 2, 2,
இங்கே மறுபடியும் 2, 2 அதோட 3, 1 4 இல்லையா 3, 1 so totally the n of c is equal to 1 2 3 4 5 6 which implies the p of c is equal to n of c by n of s. So this is 6 by 36 right the point 4. At the sum 5 கண்டுபிடிக்க போறோம். Let d be the event of getting the sum 5 right. So the d set is equal to what is the d sum 5 வர மாதிரி பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் ரோல் எதுவுமே இல்லை. இங்கே 2, 3 இருக்கு 2, 3 அப்புறம் 2, 3 then 3, 2 then 3, 2 then அதோட 4, 1 இல்லையா 5 வரும் the 4, 1 then 4, 1 ஸோ வேறு ஏதாவது 5 வர மாதிரி இருக்கா இருக்காது ஆட் பண்ணால் ரைட். ஸோ திஸ் இஸ் n of d equal to 1 2 3 4 5 6 which implies p of d is equal to the n of d by n of s is equal to this is 6 by 36. Next அடுத்து sum 6 பார்க்குறோம். Let capital E be the event of getting sum அடுத்து sum எவ்வளோ 6 right. அப்போ the set E is equal to sum 6 வர மாதிரி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் எதுவும் வராது செகண்ட் ரோவ்லேயும் வராது 2 5 வரைக்கும் தான் இருக்குது. தேர்ட் ரோவில் 3, 3 பாருங்கள் 3, 3 மறுபடியும் 3, 3 then 6 வர மாதிரி 4, 2 then 4, 2 6 right. ஸோ அவ்வளோதான் 6 வர மாதிரி எத்தனை இருக்குது பாருங்கள். தென் 5, 1 6 வரும் இல்லையா 5, 1 again 5, 1 so totally therefore n of e is equal to 6 1 2 3 4 5 6 therefore the p of e is equal to n of e by n of s is equal to 6 by 36. எல்லாமே n of s ஃபுல்லாகவே 36 தான் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து வந்து சம் 7 வர மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இப்போது அடுத்து 7 பார்க்கணும் இல்லையா. ஸோ த ரைட் திஸ் இஸ் லெட் எஃப்னு வச்சுக்கலாம் ஈவெண்ட். லெட் எஃப் பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் 7 சரிங்களா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸோ 7 வர மாதிரி உள்ள நம்பர்ஸ்லாம் பாருங்கள். இது வரைக்கும் 3, 3 தான் 6 தான் வந்திருக்கு. now 4, 3 then 4, 3 7 ஸோ அதோட 5, 2 ரைட் 5, 2 then 5, 2 7 வேறு ஏதாவது 7 வர மாதிரி இருக்கா. ஸோ நோ சான்ஸ் ரைட். 4, 3 4, 3 5, 2 5, 2 7 ரைட். அப்புறம் இங்கே 6, 1 இருக்குது பாருங்கள். the 6, 1 7 தானே இங்கே ஒரு 6, 1 right. So therefore the n of f is equal to how much 1 2 3 4 5 6 therefore the p of f is equal to n of f by n of s is equal to 6 by 36. Now next let g be the event of getting sum 8. So g is equal to இப்போ 8 வரணும் இல்லையா. ஸோ எதெல்லாம் 8 வரும் பாருங்கள். 5, 3 8 5, 3 8 5, 3 8 then 6, 2 8 here also 6, 2 so therefore n of g is equal to 4 only. This implies p of g is equal to n of g by n of s which is equal to what? The n of g 4 by 36. அடுத்து sum 9 வரைக்கும் போடணும் இல்லையா. So now the next point, the 8th point, let g hன்னு வச்சுக்கலாம் இல்லையா. அடுத்து event h be the event of
getting sum 9. So the H set is equal to for 9 varno. 6, 3 only possible, right? So the 6, 3, 6, 3. So therefore the n of h is equal to 2, which implies the p of h is equal to the n of h by n of s. The n of h is equal to 2 by n of s 36. This is the answer. So, இப்போ 2ல இருந்து 9 வரைக்கும் உள்ள probability find out பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். இது next problem, question number 10 in exercise 8.3. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls, right? One ball drawn at random from the bag. Find the probability that the ball is drawn is the first question. That is a white. Second one, black or red. Third one, not white. Fourth one, neither white nor or black. See, first you have to write the sample space. என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க. 5 red balls. The 5 R னு வச்சுங்க for identification. 5 red balls. 6 white balls. Right? So, 7 green balls. 8 black balls. So, the first letter join பண்ணி எழுதிட்டீங்கன்னா எந்தெந்த கலரில் எத்தனை பால்ஸ் இருக்குன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரைட்? இப்போ n of s அப்படின்னா மொத்த பாலையும் ஆட் பண்ணிங்க. 5 + 6 + 7 + 8. This is 11, right? The 18 + 8, 26. n of s is equal to 26. So, first n of s எழுதிக்கணும். First என்ன கொடுத்துருக்கு? White. So, அதை எப்படி எழுதணும் அப்படின்னா let A be the event of getting a white ball, right? White ball. அப்போ n of a is equal to white ball எத்தனை? white ball மட்டும் அப்படின்னா பாருங்கள் இங்கே இருக்குது, இதான் white. 6 white ball இல்லையா? ஸோ 6ன்னு போட்டால் போதும், right? So the p of a is equal to the n of a by the n of s is equal to, this is 6 by n of s எவ்வளோ? 26. So இதை கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 13 to 26, right? So then the second point என்ன கொடுத்துருக்கு பாருங்க, black or red. Let B be the event of getting black or red. Black or red. So the n of B is equal to black எவ்வளோ? The 8 plus போட்டுக்கணும். or red ன்னு கொடுத்துருக்கீங்களா, red எவ்வளோ? 5. So 8 + 5, 13. Therefore the P of B is equal to n of B by the n of S. The 13 by, right? The 26. இப்போ இதை கேன்சல் பண்ண 1/2, right? Then question number 3, not white. So this is the C event. Let C be the event of getting not white. So the C is equal to, right, which means இங்கே செட்டெல்லாம் எழுத முடியாது இல்லையா, டேரெக்டாக நம்பர் ஆஃப் பால்ஸ் தான். ஸோ n of C is equal to, ஸோ நாட் ஒயிட்னா ஒயிட் மட்டும் வரக்கூடாது, மற்ற நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ த 5 + 7 + B, I mean 8 black ball. ஸோ நாட் ஒயிட்னா ஒயிட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம், ரைட்? மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ பாருங்கள், 5 + 7 12, 12 + 8 20. Therefore here the P of C is equal to n of C by n of S. So 20/26. So this is 10 2s are 20, 13 2s are 26. We can cancel it. The fourth point, neither white nor black. So let D be the event of, D be the event of getting neither, right, the white nor black. So which means what? Neither அப்படினு கொடுத்திருக்கு இல்லையா, which means neither white nor black னா ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஒயிட்டையும் பிளாக்கையும் விட்டுட்டு மற்றதை ஆட் பண்ணிக்கணும். This is the D event.
So the D is equal to neither white or black, white nor black. White out no, black out no. The remaining 5 plus 7. 5 plus 7. This is n of D. This is n of D. So this is equal to 12. Therefore P of D is equal to n of D by n of S. This is 12 by what? The 26. So cancel panna 6 2s are 12, 13. 13 2s are 26. This is the answer for the fourth point. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 11 in exercise 8.3. In a box there are 20 non-defective and some defective bulbs, right? If the probability that a bulb selected at a random from the box found to be defective is 3 by 8, then find the number of defective bulbs, right? But non-defective bulbs 20. அப்படினா என்ன அர்த்தம்? Defect ஆகாம damage ஆகாத bulb வந்து 20 இருக்கு, right? Some defective bulbs னு கொடுத்திருக்காங்க. அத நம்ம x னு எடுத்துக்கிறோம், right? So question என்ன? Find the number of defective bulbs. So what is the x value, right? So see the solution. First write the sample space. The n of s is equal to, what is that? In a box there are 20 non-defective bulbs plus x defective bulbs. அப்படி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். 20 non-defective bulbs and some defective bulbs. Some defective அப்படிங்கறத x னு எடுத்துக்கிறோம். So this is n of s. இப்போ என்ன எழுதுறோம் பாருங்க. Let a be the event of getting the number of defective bulbs. The number of defective bulbs. So the n of a is equal to what? X. நமக்கு தெரியாது, அதனால x னு எடுத்துறோம் இல்லையா? So இங்க what is the probability? Probability of a is equal to n of a by n of s. n of a x, n of s வந்து the 20 plus x. See here given another one statement. What is that? If the probability that a bulb selected at random from the box found to be defective is 3 by 8 அப்படினு கொடுத்திருக்காங்க. So அந்த P of A என்ன கொடுத்துட்டாங்க இங்க. So this is equation 1. P of A is equal to, நம்ம இதை கண்டுபிடிச்சது, they are given here, the given P of A is equal to what? The 3 by 8. அது equation 2 னு எடுத்துக்கிறோம். Now comparing 1 and 2. The comparing the equation 1 and 2 implies, what is that? So which means the x by 20 plus x is equal to this 3 by 8. Now, so this is 8 into x. 8x is equal to, இது ரெண்டும் product பண்ணா 3 into 20 plus x. So the 8x equal to 3 into 20, 60 plus 3 into x, 3x. So 8x, the 3x கொண்டு வந்துட்டா minus 3x is equal to 60, right? So 8x minus 3x, 5x is equal to 60. So x is equal to 60 by 5. If cancel பண்ணா, this is 12 times. X is equal to 12. So இப்போ நம்ம x தான் என்ன எடுத்துருக்கோம்? Some defective bulbs, right? So the x is equal to, வேணும்னா இங்க கூட ஒரு sentence எழுதிக்கலாம். Let the x be a defective bulbs அப்படின்னு எழுதிக்கலாம் முதல்ல. இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும், ரைட்? ஸோ அதை நான் இங்கே கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு மார்க் பண்ணி சொன்னேன். ஆன்சர் ஸ்டெப்ஸ்லேயே கூட ஒரு தடவை எழுதிக்குங்க. லெட் எக்ஸ் பி எ டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். அந்த எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ரைட்? தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் defective bulbs is equal to 12. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem, question number 12 in exercise 8.3. The king and queen of diamonds, queen and jack of hearts, jack and king of spades are removed. நல்லா கவனிக்கணும். Are removed from the deck of 52 playing cards. 52 cardsல இருந்து இங்க சொன்ன கார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ரிமூவ்னா செப்பரேட் பண்ணிடுவாங்க. And then well shuffled. Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is a clever. Second one, a queen of a red card, a king of black card, right?
So the solution பாருங்க first n of s எழுதுறேன். The n of s is equal to what is that? The 52 cards minus பாருங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க king and queen. So here 2 அப்புறம் queen and jack again 2 and jack and king இங்க 2 மொத்தம் எத்தனை கார்டு 52 minus 6 கார்டு சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா டோட்டலி 46. இப்போ இங்கே n of s அப்படிங்கிறது எவ்வளோ 46. Now see the first point. Let A be the event of the getting a clever card, right? So which is the n of A is equal to totally 13 card is there, right? The clever card. Therefore P of A is equal to the n of A by n of s is equal to 13 by 46. 13 by 46. Right. Now the second point. Let the second point here. Queen of red card. Let B be the event of getting a queen of red card. Queen of red card அப்படினா எதுவுமே அந்த மாதிரி இருக்காது, right? Red cardல queen இருக்காது. So the n of b equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். n of b is equal to 0. Therefore P of b is equal to the n of b by n of s. So 0 n of b வந்து இங்க 0 by anything 0, that's all. Then the third point, a king of black card. Let C be the event of getting, right, a king of black card. King of black card. See, ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும், right? Black cardல king of black வந்து only one card. So n of c is equal to 1. Therefore the P of c is equal to n of c by n of s. This is 1 by the 46. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். இது next problem, question number 13 in exercise 8.3. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region, right? See the figure, given in the figure is considered as win, and landing other than circular region is considered as loss. What is the probability to win the game, right? So பாருங்க, so first நம்ம என்ன find out பண்ண, இந்த rectangular region இருக்கு இல்லையா, இதோட ஏரியா find out பண்ணோம், right? So the area of the rectangular region, right children, is equal to, already உங்களுக்கு தெரியும், the L into B, right? Square units. This is the area of rectangular region. இங்கே 4 into breadth 3. So 4 3s are 12 feet. 12 feet, right? The square units இல்லையா? So 12 feet square units. So feet square ன்னு போட்டா போதும். அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, circle. So area of a circle now. Area of the circle region, right, is equal to, we know the formula, the pi r square. What is that? Pi r square, square units, right? So இப்போ பாருங்க, r அப்படிங்கிறது இங்கே ரேடியஸ் இந்த சர்க்கிளுக்கு 1ன்னு கொடுத்துருக்கு, 1 feet இல்லையா? So pi into the r means 1 square 1, which is equal to 5 the feet square, right? Then இப்போ probability to win the game is equal to the probability win the game is equal to, so இப்போ என்ன செய்யணும், இந்த சர்க்கிள் ரீஜனை இந்த ரெக்டாங்கிள் ரீஜனால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பை அப்படிங்கிறது the 3.14 divided by the 12. இதை ஹோல் நம்பராக மாற்றுறேன் பாருங்கள். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 314 by the 1200. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். This is 1 2s are 2, remaining 1 11, 5 2s are 10, the remaining 1 14, 7 2s are 14. This is 600. So this is the answer, 157 by 600. புரியுதுங்களா?
இப்போ next problem பார்க்கலாம். இது next problem. Question number 14 in exercise 8.3. Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week. The days numbered Monday to Saturday. That is Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that will visit the shop on the same day? Right? The different day, the consecutive days. Right? The solution. First, sample space. Number of sample space. N of s equal to Monday to Friday. So, how many days? The sample space முதல்ல எழுதிக்கங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். S is equal to what are the days? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, right? 1, 2, 3, 4, 5, 6. So the N of S is equal to 6, right? So இது வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டேஸ் எழுதியிருக்கேன். அது வந்து நம்பர் ஆஃப் எஸ் வந்து 6. அப்புறம் என்ன கொஷின்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that both who are that? The Priya and Amudan both will visit the shop on the same day. ரெண்டு பேரும் ஒரே நாளில் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா let A be the event of getting, right? The both will visit in the same day. Same day. Same day. Right. Then நீங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதும்போதெல்லாம் இங்கே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மேக்ஸ் வந்து ஃபார்முலா ஆன்சர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எழுதும்போது தயக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். வாட் இஸ் த ஏ ஈவெண்ட்? தே ஆர் விசிட்டிங் த சேம் டே அப்படின்னு ஷார்ட்டாக எழுதுனா கூட போதும். ஃபுல் ஃபார்மேஷன் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து கிராமட்டிக்கல் எரர் எல்லாம் உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க எக்ஸாம் பேப்பரில். இஸ் இட் கிளியர்? ஸோ வாட் இஸ் த மேட்டர்? அது அக்யூரேட்டாக சொன்னால் போதும். சேம் டே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், சேம் டே அப்படின்னா ரெண்டு பேருமே வந்தால் மண்டே வரணும், ரெண்டு பேருமே வந்தால் டியூஸ்டே வரணும், ரெண்டு பேருமே வெட்னஸ்டே ஒரே நாளில் வராங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக வந்து இந்த என் ஆஃப் ஏ வந்து ஒன்றுன்னு தான் வரும். ஏதோ ஒரு நாளில் தான், ஏன்னா சேம் டே, ரைட்? ஸோ therefore here the P of A is equal to the N of A by the N of S is equal to 1 by N of S வந்து 6, right? இப்போ the second point, what is the second point? Different days, வெவ்வேறு டேஸில் வந்து வராங்க அப்படின்னா let B be the event of getting, the event of getting the different days, the different days. So see the concept for second point. Let B be the event of getting different days ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா வில் விசிட் ஆன் மண்டே அப்படின்னா டெஃபினெட்லி therefore the Amudan will visit the another 5 days, correct? The another 5 days, right? ஸோ மொத்தம் ஓவரால் 6 டேஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்னால் அதான் மீனிங். ஒரு பர்சன் வந்து இப்போ மண்டே வந்து விசிட் பண்ணுறாங்கன்னா அப்போ டிஃப்ரெண்ட் டேயில் தான் இவர் வரணும் அப்படின்னா மற்ற 5 டேஸ் பாசிபிலிட்டி. இன்கேஸ் இவங்க டியூஸ்டே வராங்க அப்படின்னா, இப்போ மண்டே தான் வரணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் இவங்க டியூஸ்டே வராங்க அப்படின்னா இவங்க வந்து மற்ற இந்த டியூஸ்டே தவிர்த்து மற்ற 5 டேஸில் வரலாம். இவங்க வெட்னஸ்டே வராங்க அப்படின்னா இவங்க வெட்னஸ்டேவை தவிர்த்து மற்ற டிஃப்ரெண்ட் டேஸில் இவர் வராரு அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் திங் இவருக்கும் பொருந்தும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எக்ஸாக்டாக மண்டேனா மண்டே மட்டும் இல்லை, இவங்க பிரியா வந்து விசிட் பண்ணுற டேயில் அமுதன் வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேஸ், ரைட்? அப்போ டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படிங்கிறது என்ன? த 5 days. therefore this is 5 days. இந்த டிஃப்ரெண்ட் 5 டேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் என் ஆஃப் சி. ஐ மீன் செகண்ட் பாயிண்ட் என்ன ஈவெண்ட் எடுத்துருக்கோம்? பி, நாட் சி. B is equal to 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். therefore the P of B is equal to the N of B by the N of S. so the 5 by 6. now third point பாருங்கள், consecutive days. கான்சிக்யூட்டிவ் டேஸ்னால் அடுத்தடுத்த நாள். இவங்க மண்டே வந்தால்
அடுத்த பர்சன்ஸ் டியூஸ்டே வருவார். இவங்க டியூஸ்டேனா வெட்னஸ்டே, இவங்க வெட்னஸ்டேனா இவங்க தேர்ஸ்டே, இவங்க தேர்ஸ்டேனா இவங்க ஃப்ரைடே, இவங்க ஃப்ரைடேனா இவங்க சாட்டர்டே. அது எப்படி எழுதுறோம் பாருங்கள். let C be the event of getting, C be the event of getting the consecutive days, right? the consecutive days அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தர் மண்டேனா இன்னொருத்தர் டியூஸ்டே, ரைட்? அடுத்து the Tuesday, Wednesday, the Wednesday, Thursday, right? the Thursday, Friday, the Friday, Saturday, right? So பாருங்க, எல்லா நேரம் Monday, Tuesday, right? Tuesday, Wednesday, Wednesday, Thursday, Thursday, Friday, Friday, Saturday. This is the consecutive days. So which was n of C is equal to how much? 1, 2, 3, 4, 5. So therefore the P of C is equal to n of C by n of S, which is equal to the 5/6 answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem, question number 15 in exercise 8.3. In a game the entry fees the rupees 150, right? So here the amount is not a matter, right? The game consists of tossing coin 3 times. Coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads show, இதை கவனமாக கவனிக்கிற இந்த கண்டிஷனை. If 1 or 2 head show, she gets her entry fee back. அடுத்து பாருங்க. If she throws 3 heads, she receives the double the entry fees. Otherwise, she will lose, right? So, find the probability. She, first point, gets the double entry fee. அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. கெட்ஸ் த டபுள் என்ட்ரி ஃபீ அப்படின்னா பாருங்கள், எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். டபுள் என்ட்ரி ஃபீ மீன்ஸ் 3 ஹெட்ஸ் வந்து ஷோ பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் கெட் என்ட்ரி ஃபீ அப்படின்னா வாட் இஸ் தட்? 1 or 2 ஹெட்ஸ் ஷோ ஷீ கெட் ஏர் என்ட்ரி ஃபீ, ரைட்? லாஸஸ், அதர்வைஸ் ஷீ வில் லாஸ் அப்படின்னா ஹெட்ஸே வராது இல்லையா? ஸோ ஃப்ரம் த கிவன் டேட்டா. இப்போ பாருங்கள் த சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலி 3 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க. அதானே கொடுத்துருக்கு. த காயின் டாஸ்டு 3 times. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். 3 coinsக்கு வந்து என்ன சாம்பிள் ஸ்பேஸ்? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, த ஹெட்டு ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ரைட்? தென் டெய்ல் ஹெட்டு ஹெட்டு, தென் ஹெட்டு tail tail head, right? And head tail tail, then tail head tail, then 1 2 3 4 5 6 7, then tail tail tail, மூணுமே tail. ஸோ 8 வருதான் கவுண்ட் பண்ணி எழுதுறோம். ஏதாவது மிஸ் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 3 காயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 8 வரும், ரைட்? ஸோ n of s equal to 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீ. So let A be the event of getting, A be the event of getting, gets double entry fees, getting, right? Gets the double entry fee, right? Okay. So என்ன சொல்லிருக்கு பாருங்க, double entry fee எங்க இருக்கு பாருங்க questions-ல, right? 3 heads she receives double the entry fees. அப்படின்னா எத்தனை ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு? 3 heads. அதுதான் நம்ம இங்கே செட்டாக எழுத போகிறோம். இப்போ 3 heads எங்கே வருது பாருங்கள், இதில் மட்டும்தான் வரும். ஸோ ஹெட் ஹெட் ஹெட், ரைட்டா? ஸோ த n of a is equal to, this is what? 1. The p of a is equal to n of a by n of s is equal to, this is 1 by s வந்து எவ்வளோ? n of s 8, right? Now see the second point. Second point என்ன கொடுத்துருக்கு? Just get entry fee. So the B event. Let B be the event of getting, right? Just get the entry fee, right? So the B set is equal to, பாருங்க, see the line, if 1 or 2 heads show, she gets her entry fee back. அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு? 1 or 2 heads, 1 or
2 heads ஒரு head இருக்கலாம் அல்லது 2 heads இருக்கலாம் அப்படின்ற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறேன் பாருங்க இங்க 2 head இருக்கா head tail ரைட் then இங்க 2 head இருக்கா head tail head then இங்க 2 head இருக்கா tail head இங்க 1 head இருக்கு அவங்க 1 or 2 ரெண்டுமே எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கு இல்லையா so tail head right அப்புறம் இங்க head tail then tail head tail so 1 or 2 head உள்ள numbers எடுத்துருக்கேன் so totally this is n of b is equal to 1 2 3 4 5 6 so therefore the p of b is equal to the n of b by n of s right then third point என்ன கொடுத்துருக்கு பாருங்க the loss the entry fee so I am going to write the point 3 let c be the event of getting what is that loss the entry fees losses the entry fee you பாருங்க so the set c is equal to loss அப்படினா head வரக்கூடாது right from the another conditions otherwise she will be loss அப்படினா head வரக்கூடாது இல்லையா so அதனால இந்த tail வரத மட்டும் எழுதிக்கிறோம் so the n of c is equal to here 1 therefore p of c is equal to n of c by n of s this is 1 by 8 so see the 3 points the first one is gets double the entry fee so what is the answer p of a equal to 1 by 8 then second point just get entry fee the p of b is equal to c here the n of b answer 6 போடாம இருக்கு the n of s is equal to 8 so இதை cancel பண்ணா the 3 by 4 will come right so this is p of b then c what is the third point loss is the entry fee so which is the 1 by 8 this is the answer புரிஞ்சுதுங்களா இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க thank you